அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மரவள்ளி கிழங்குல ஒரு கேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னமோ கேக்கு சாப்பிட்ருப்போம். இது புதுமையான கேக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தோலை நல்லா சீவிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது தோல் சீவுறது. கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கேக்லேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கேக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு நாளாக கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். இதை துருவுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நானும் என் மகளும் சேர்ந்து தான் இதை துருவி எடுத்தோம். ஃபுல்லாக துருவினதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன், சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. நான் இதில் தண்ணி சேர்க்கவே இல்லை. கொஞ்சமாக முந்திரி பாதாம் சேர்த்துக்கிட்டேன். இதில் நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கவே இல்லை, ஏன்னா இந்த கிழங்குல தண்ணி இருக்கும். லேசாக பட்டர் ஷீட்டில் நெய்யை தடவிட்டு நாம் கிளறி வச்ச இந்த மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். ஆனால் இதை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அவ்வளோதான், நல்லா தட்டி விட்டுருங்க. பேரிச்சம்பழத்தை மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல 10 நிமிஷம் செட் பண்ணி ஓவனில் வச்சுருந்தேன். லேசாக வேகாமல் இருந்தது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து வச்சேன். 20 நிமிஷம் ஆச்சு இந்த கேக் ரெடியாக. இதை தயாரிக்க ஓவன் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற குக்கரில் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இதே போல் தான் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படின்ற மாதிரி மரவள்ளி கிழங்குல கூட கேக் செய்யலாம். யார் ஆசைப்பட்டாலும் இதை உடனே செய்யலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நான் சாக்லேட் சிரப்பு மேலே ஊற்றியிருந்தேன். அவ்வளோதான், கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்து அழுத்து பார்த்தா அவ்வளோ சுட சுட இருந்தது. அழுத்த கூட முடியல, ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.